ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான் வந்திருக்கோம். பிரீத்தின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட. ஸோ உள்ள ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சூப்பராக வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூரி அண்ட் இட்லி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ட்ரிப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஊட்டியில் நான் இருக்க போகிற நாள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த நான் வந்து கவர் பண்ணோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய அறிபறியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ்க்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அண்ட் வீடியோ லென்த் எவ்வளோ வரப்போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவுமே இல்லை. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய் ட்ரெயின்லையும் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நம்ம சேனல் இப்போ சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ எடுத்து உங்களை வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா பீக். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோல் இருக்குது. அண்ட் நீங்கள் டோலுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டூரிஸ்ட் பேக்கேஜ் எடுத்ததுனால எனக்கு அந்த என் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுறாங்க. அது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ் சொல்கிறாங்க. ஸோ போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வியூஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அண்ட் கிளைமேட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாகவே இல்லை, நல்ல வெயில் அடிக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா பீக் வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். குல்லா, ஸ்வெட்ரு, அது மாதிரி எதாவது சாப்பிட்றதுக்குனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். சீரியஸாக வந்து லைட்டாக கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது சைடு வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம், இல்லை வரும்போதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். ரேட் அதிகமாக சொன்னாலும் நீங்கள் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. பிளேஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, செம பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டெலிஸ்கோப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வீடியோ காட்டுறேன். உள்ளே வந்து அந்த டெலிஸ்கோப் இருந்துச்சு நல்லாயிருக்கும், பார்ப்போம் உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத. டெலிஸ்கோப் ஹவுஸ்னாங்க உள்ளே ஒரு டெலிஸ்கோப் கூட இல்லை பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன ஒன்று, இங்கே வந்து வியூ பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்களே வந்து பாருங்கள் அந்த வியூ. ஓகே, நம்ம வந்து கிளம்பிடலாம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப் ஹவுஸ் உள்ள எதுவுமே இல்லை. ஸோ கீழே போய்ட்டு அங்கே பார்ப்போம். இந்த சைடு ஒரு வழி இருக்குது. இங்கே வந்து இந்த சைடு போனால் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. குப்பை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போடாத மாதிரி கொஞ்சம் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. ஸோ எண்டு வந்துருச்சு நான் நினைக்கிறேன். எஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எண்டு வந்துருச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூ, இதுதான் வியூ. ஸோ இதுதான் எண்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூ மட்டும் தான் தெரியும். ஸோ பெருசாக வேறு தொட்டபெட்டா பீக்கில் பெருசாக வேறு எதுவுமே இல்லை. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சும்மா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுக்காக நீங்கள் வரதுன்னா வரலாமே தவிர பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்து வரதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அப்படிங்கிறது நம்ம கிளம்பிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ கடைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கடை இருக்குது. ஸோ அங்கே ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸோ ஏதாவது வேணும்னாலும் சாப்பிட்றதுனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், டீ குடிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம இப்போ கீழே இறங்கி நம்ம கிளம்புற வழியை பார்ப்போம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேருந்து இங்கே வரத்துக்கு கொஞ்சம் தூரம் தான். அதனால் முடியாதவங்க யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் பார்க்கிங்லேயே இருக்க நல்லது. பெருசாக ஒன்றும் தொட்டபெட்டா பீக்கில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் நீங்கள் இங்கே வரதும் உங்கள் சாய்ஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம். ஸோ தொட்டபெட்டாலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா குன்னூருக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ குன்னூர்லேருந்து சில ஏரியாஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயின் ஏறி போகிறது தான் பிளானு. ஏன்னா 4 மணிக்கு டாய் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பிடிக்கணும் இன்னைக்காச்சு. ஸோ வாங்க போகலாம். ஊட்டியை விட குன்னூருக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம வியூ இருக்குது. குன்னூரில் போகிற எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அவ்வளோ வந்து நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா குன்னூரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீங்களே இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். போகிற வழி பார்த்திங்கன்னா மிலிட்ரி ட்ரைனிங் ஏரியாலாம் தாண்டி தான் நம்ம போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாருங்கள் நீங்களே.
ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி ட்ரைனிங் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருக்கு. நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து சொல்லிட்டே இருந்தார். மைக் இல்லாததுனால ப்ராப்பராக ரெக்கார்டாக பண்ண முடியல, எதுவுமே அவர் சொன்னது வந்து கேட்ச் ஆகலை. அப்படியே மிலிட்ரி ட்ரைனிங் ஏரியாவிலேருந்து வெளியே வந்தால் கால்ஃப் கிரவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்ஃப் விளையாடுவாங்க நிறைய பேர். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கால்ஃப் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் எங்கேயுமே பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஊட்டியிலே இருக்குது, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயுமே இல்லை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தா மேட்டுப்பாளையம் தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளவுட் வந்து மறைச்சி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு வியூ. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் ஊட்டி வந்த நாள்லேருந்து ஒன்றே நோட் பண்ணேன், ஊட்டியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் டிரைவர் கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். கதையே இருக்குது சார். படுகாசுன்றவங்க யார், அவங்க எப்படி படுகாசாக மாறினாங்க, எதுக்காக மாறினாங்கன்றது ஒரு கதையே இருக்குது. உண்மையிலேயே நடந்த கதை. ஆனால் அந்த ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கா ஊட்டியில்? அது வந்து படுகாசு சொல்கிறது அவங்க ஒரு மொழி பேசுகிறவங்க. ஓகே. அவங்களுக்கு மொழி பாஷை தான் பேசணும். எழுத்து கிடையாது. ஓகே ஓகே. போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சவுண்டு கேட்டுச்சு. ஸோ இறங்கி எங்கே இருக்குன்னு பார்த்தா குட்டியாக ஒரு ஃபால்ஸ் வந்து என் கண்ணில் அகப்பட்டுச்சு. ஸோ அந்த ஃபால்ஸ் எங்கேனா தோருக்கு பார்த்தேன். இதுதான் இங்கே வந்து சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. போகிற வழியில் யூக்கலிப்டஸ் ஆயில் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தேன். ஸோ இங்கே வந்து ஏதாவது வாங்கலாம் வீட்டில் வந்து இந்த விக்ஸ் ஐடெக்ஸ் அமிர்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீலகிரி தைலம் வாங்க, இதை தான் மேனுஃபேக்சர் ஆகி வரும். இந்த மாதிரி இல்லைனா இங்கே ஒரு 12 வகையான ஆயில் எடுக்கும். மூட்டு வலிக்கு, தலைமுடிக்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆயில் மேனுஃபேக்சர் ஆகுது. இந்த ஒரு ஆயில் எடுக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த இடம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 300 350 கிலோ வரைக்கும் இந்த ட்ரம்மில் போட்டு வாட்டர் ஃபில் பண்ணி மேலே ஃபுல்லாக மண்ணில் சீல் பண்ணிட்டு இது கீழே வந்து ஃபர்னஸ் வரும். இங்கே தான் ஒரு 180 டிகிரியில் பாயில் பண்ணும்போது 5 to 6 ஹவர்ஸில் வந்து ஒரு ஸ்டீம் ஏறி இந்த பைப்புலேயே இறங்கும். அதில் தான் வந்து ஆயில் இறங்கும். இங்கே வரும்போது ஜாஸ்தி ஹீட் ஆகுறதுனால உங்களுக்கு என்னென்னா வாட்டர் ஃபில் பண்ணி கூலண்ட் பண்ணுறோம், கண்டென்ஸ் பண்ணுறோம். இது கூலாகும் போது உங்களுக்கு ஆயில் வாட்டர் லிக்விட் மாதிரி வந்து இல்லை இறங்கிடும். தண்ணியோட வெயிட் எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கனால தண்ணி அடியில் போயிடும், ஆயில் மேலே மிதக்கும். இந்த அடியில் போகிற தண்ணி வந்து ஏர் பைப் மூலமாக வெளியே எடுத்து விட்டு ஆயில் மட்டும் தனியாக பிரிச்சிடுவோம். அப்புறம் ஃபேக்ட்ரி எடுத்து போய் லேபில் பியூரிஃபை பண்ணுறதாங்க. இதே மாதிரி தான் 12 வகையான ஆயில் எடுக்கணும். அது உள்ளே காட்டுறேன். டீலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா டீ பேக்கெட்ஸ் அது எல்லாமே செக் பண்ணிடுவோம். தன்பாலே மசாலா டீ பெருசாக ஒன்றும் வாங்க போதில்லை. நம்ம டீ தூள் வாங்க போகிறோம். வேறு ஏதாவது செஞ்சுன்னா அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். சரி டீ தூள் ஒன்று கேட்டுடலாம் சொல்லிட்டு டீ தூள் ஒன்று கேட்டேன். பல விதமான டீ தூள் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நார்மல் டீ தூள் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காமிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் மட்டும் ஒன்று இருந்தது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்து திடீர்னு வந்து பார்த்தா ஃபாக் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா போக போக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது போக போக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் தான் வந்திருக்கேன். ஸோ ஏன்டா வந்தன்ற மாதிரி தான் ஆச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் ஃபுல்லாக மறைச்சி ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிய போகிறதில்ல. ஸோ அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே சரி சும்மா வந்ததுக்கு வந்தோம், சும்மா சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சாச்சு. நான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் 12:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகணும். டக்குன்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போகிறது தான் இப்போ நெக்ஸ்ட்டு பிளானே. ஸோ அதனால் வாங்க போவோம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தேன். சரி ஓகே உள்ளே போய் ஏதாவது வாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸ்ட்ராபெரி இருந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிக்கலாமா அப்படின்றத போய் செக் பண்ணலாம்.
ஸ்ட்ராபெரியோட அந்த விதையை தான் போட்டிருக்காங்க. ஸோ அது 1 month ஆகும் அது வளரவே. ஸோ அதனால் வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் இங்கேருந்து. ஸோ வேறு எதுவும் இல்லைங்க. டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கோம். டீ ஃபேக்ட்ரியில் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ இதுமாதிரி பேண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ மேலே போய் பார்ப்போம். சவுண்டே கேட்காம இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது உள்ளன்ட்டு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. விசிட்டர்ஸ் என்ட்ரின்னு சொல்லிட்டோம். ஓகே, யாருமே இல்லை. தப்பான வழி வந்துட்டோமா? அது ஒரே நிமிஷம். இது ஒன்று மட்டும்தான் வழி இருக்குது. யாருமே இல்லை. ஒருத்தருக்கு அந்த டிக்கெட்டில் இருந்த அந்த ஒருத்தர் கூட இன்ஃபார்மே பண்ணல. செம்ம காண்டாகுதுங்க. இருங்க போய் கேட்பான்ட்டு. டீ ஃபேக்ட்ரி சத்தியமாக செம்ம கடுப்பேற்றிட்டானுங்க. ஸோ இருங்க ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் என்னன்ட்டு. इलायची मसाला जिंजर तुलसी काश्मीरी गावा ब्लू टी और टेस्टी மசாலா டீ, இலாச்சி டீ, காஷ்மீரி காவா, ஜிஞ்சர் டீ. டீ ஃபேக்ட்ரி எக்ஸிட் ஆகிற சைடில் வந்து கடை இருக்கும். ஸோ அது தாண்டி தான் நீங்கள் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது வாங்குறதுனாலும் வாங்கிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். சாப்பிட வந்திருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இங்கே அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டி ஒன்று தராங்க எடுத்த ஒன்று. ஸோ ரொட்டி வந்து ஆடாக இருக்குது, செம ஆடாக இருக்குது. சரி ஓகே டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பண்ணிவிட்டு மீல்ஸும் தரேன்னாங்க. ஸோ அந்த மீல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்ட்டு போக போக செம்மையாக கவர் ஆகிடுச்சிங்க பாருங்களேன். செம்ம மிஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ ஃபேக்ட்ரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். செம்ம மிஸ்ட்டாக இருக்குது. வேற மாதிரி ஒன்றுமே தெரில. வர்ற மாதிரி டீ ஃபேக்ட்ரியில் என்ன ஆச்சு அப்படின்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் எம்டியாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. சரி தப்பான ஏதாவது வந்துட்டோமா அப்படின்ட்டு சரி திருப்பி போயிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லஞ்ச் டைமு அதனால போயிருப்பாங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா அது மாதிரி லஞ்ச் டைமுக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கட்டு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்புறம் நான் வந்து அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிறாங்க கேட்டுகிட்டே போங்க. இல்லைனா தேவையில்லாமல் நம்ம காசை வந்து செலவு பண்ணிட்டு அங்கே போய் நம்ம வந்து கடுப்பாய் வரதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் கேட்டுகிட்டே நீங்கள் போங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப வந்து பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா வந்து திருப்பி ஏன்னா வந்து ட்ரெயினை வந்து கேன்சல் பண்ணுறாங்களா டாய் ட்ரெயின் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ பார்ப்போமே உள்ளே போய் பார்ப்போம் ட்ரெயின் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஊட்டிக்கு வர முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயினில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராவல் கொடுக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே சில ஸ்டேட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய் ட்ரெயின் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்குது. ஸோ ஊட்டிக்கு வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயின் இருக்குது. அண்ட் குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 4 hours ஆகும். ஆனால் அந்த 4 hours வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியாது. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் ட்ரெயினில் வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் தாங்க. நீங்கள் வந்து 3 months பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து டாய் ட்ரெயினுக்கு புக் பண்ணால் தான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கும். இல்லைனா சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் 2 months பிஃபோர் வந்து டிக்கெட் புக் பண்ணி சீட் கிடைக்காம கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி வந்து அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு டியூ டு வெதர் கண்டிஷன். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து திருப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிலேருந்து குன்னூர் வந்திருக்கேன். இந்த ஒரு டாய் ட்ரெயினுக்காக நீ ஊட்டிலேருந்து குன்னூர் வந்துட்டு திருப்பி குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு போறியா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். தண்ட செலவாகவும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு அமௌண்ட்லாம் இல்லை. ஜஸ்ட் 150 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு. இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊரில் வந்து வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் ட்ரெயின் இருக்காது இல்லை. ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு இந்த டாய் ட்ரெயினில் போகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் நானும் ட்ரை பண்ணேன். ஸோ டைம் ஆயிடுச்சு ட்ராவல் ட்ரெயின் வரதுக்கான டைம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பேக் தான் வந்து டாய் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பாருங்கள் டாய் ட்ரெயின் வருது. எஸ். ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டீசல் இன்ஜின் தான். ஸோ குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் ஓட்டுவாங்க. மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினில் வரும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பேக் ட்ரெயின். இன்ஜின் வந்து பின்னாடி தான் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து புஷ் பண்ணி மலை மேலே ஏற்றும். ஸோ அப்போ தான் வந்து மலை மேலே ஏற முடியும். ஃபைனலாக ட்ரெயினும் வந்துருச்சு. அது அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ட்ராக் மாதிரி திருப்பி நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து திருப்பி ஃப்ரண்ட்டில் போய் ட்ராக் மாதிரி வந்த வழியிலே இப்போ வந்து மேலே ஏறும். ஸோ இது ஃப்ரண்ட்டில் போயிட்டு திருப்பி நம்ம ஸ்டேஷனுக்கு வரட்டும். நம்ம போயிட்டு நம்ம கோச் எங்கேயோ அந்த இடத்துல வந்து போய் நின்றுடலாம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அரசல் புரசல் வேணால் வந்து இதுவும் வந்து சின்ன என்ட்ரன்ஸ் தான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன என்ட்ரன்ஸாக தான் இருக்கும் உள்ளே ஏறுறதுக்கு கோச்சில். நான் புக் பண்ணது இருந்ததுன்னா செகண்ட் கிளாஸ் தான். ஸோ ஃபஸ்ட் கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அண்டு குன்னூர்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கோச் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஏறட்டும். அண்ட் இங்கே வந்து கதவும் திறக்க முடியல. ஸோ அண்ட் அதே மாதிரி கார்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொரு கோச்சுக்கும். அவங்க தான் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. அண்டு டைம் ஆகிடுச்சு. டாய் ட்ரெயின் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஏன் கூட சேர்ந்து நீங்கள் இந்த டாய் ட்ரெயினை விர்ச்சுவலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. குன்னூர் டு மேட்டுப்பாளையம் போகிற ரூட்ல வந்து சின்ன சின்ன டனல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வர போகிற டனல் வந்து கொஞ்சம் பெரிய டனல். ஸோ டனலில் போகும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ ஏதோ ஸ்கூல் பசங்க ட்ரிப் போகிற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபைனலாக ஊட்டிக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இறங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சன்செட் ஆகும்போது இந்த டாய் ட்ரெயின் அப்படியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. லைட்டாக அந்த மிஸ்டோட சேர்த்து இந்த டாய் ட்ரெயின் மேலே அடிக்கிற அந்த சூரிய வெளிச்சத்தோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூஸ்லாம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ½ அன் ஹவரில் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ திருப்பி இது ஊட்டி டு குன்னூருக்கு வந்து போகுது. ஸோ நம்மளும் இங்கேருந்து நான் கிளம்பிடலாம். ஏன்னா டிரைவர் வேறு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணார். அவரும் குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி டாய் ட்ரெயினுக்கு ஒரு டாட்டா சொல்லிடலாமா. ஊட்டி ஸ்டேஷனில் ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம கிளம்பிடலாம் வெளியே. ஓகே, ரூமுக்கு போயிட்டு நான் வந்து என்னென்ன வாங்க அப்படின்றதுலாம் உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ லாஸ்ட் டே இன் ஊட்டி. ஸோ கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. நாளைக்கு காலை வந்து நம்ம வந்து கிளம்புறோம். அண்ட் இங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அங்கே காட்டுறேன். ஸோ ஒரு ஆல்மண்ட் ஆயில் ஒன்று, அப்புறம் வீட்டுக்கு சாக்லேட்ஸ், எனக்கு பிடிச்சது ரொம்ப ஃபேவரட் அந்த சாக்லேட்டு, அப்புறம் ஒரு இது பேர் சொன்னாங்களே லிப் ஸ்க்ரப். ஸோ இது ஒன்று. அப்புறம் என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் டீ தூள். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 170 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான மசாலா அந்த எல்லாமே சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 130 தான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ட்ரை ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹனியில் டிப் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வைப்பாங்களாம். ஸோ சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் ஒன்று வாங்கியாச்சு.